வாழ்க வளமுடன். இயற்கை நீதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது வணக்கம். இப்படின்னா ஸ்கூல் படிக்கிறது இருந்தேன்னா இப்போ 6ஆம் கிளாஸ் வருது. பிள்ளைங்கள்லாம் 5ஆம் கிளாஸ் முடித்து 6ஆம் கிளாஸ் வருது. இப்போ தான் பசங்களை நல்லா கவனிக்கணும். எப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லேயே பசங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுது. அதுக்கு காரணம் என்ன? வெளிநாட்டு மோகத்தில் அங்கே சாப்பிட்றாங்களா, அது மாதிரி நாமளும் சாப்பிடணும். நூடுல்ஸ், பானிபூரி, பேல்பூரி எல்லாம் விதமாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் கவனிக்கணும். ஏஜ் அட்டன் பண்ணால் எப்படி இருக்குன்றதை முன்னாடி பசங்களுக்கு 5ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்துடணும். நீங்கள் இந்த மாதிரி ப்ளட்டு இது ஒன்றா ஏஜ் அட்டன் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கங்க. உடனே ஸ்கூல்லையோ வெளியில் இது மாதிரி ஆகும்போது உடனே நீங்கள் வீட்டுக்கு ஸ்கூலில் இருந்தால் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க. வீட்டுக்கு அப்பா அம்மா உங்களை பார்த்துப்பாங்க. ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு புரியாதுல்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் இது விடுவாங்க. சில பசங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிங்க. தெரியட்டும், தெரியாத பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அது அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டோமா இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அப்போ சொல்லணும் எல்லாம் ஏஜ் அட்டன்னு இது பண்ணு புட்டுலாம் சுற்றிட்டு அனுப்புவாங்கள்ல. அப்போ சொன்னால் நீங்கள் இனி ஜாகிரதையாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இனி ஆண் பிள்ளைங்களோட அளவாக பேசணும், தொட்டு பேசக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க சொல்லுங்கள். என்னன்றதை தொட்டு பேச வேணாம். எது பேசினாலும் எங்கக்கிட்ட என்ன நடந்தது, ஸ்கூலில் என்ன நடக்குதுன்றத டெய்லி எங்கக்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் என்ன சொல்லணுமோ சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லணும். டெய்லி வாட்ச் பண்ணோம். எதுக்குன்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்களா மார்க் எடுக்கல, அவனை நிறைய மார்க் எடுத்தால் தான் படிக்க வைப்பேன், எல்லாம் இந்த வேலைக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்ல அந்த பசங்க என்ன பண்ணோம், பயந்து சரி படிக்கணும். படிப்பு வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, இயற்கை நேஜ் அது என்ன கொடுக்குதோ அதுதான் கொடுக்கும். நீங்கள் அதை போய் திணிக்கிறீங்க. நீ இதை படி அதை படி, இந்த கோர்ஸ் படி, அங்கே ஸ்கூல்லேருந்து பண்ண டியூஷன் போகுதுன்னா சின்ன வயசில் அதுங்களை டென்ஷன் ஆகி அது படிக்கிறதே மூட் அவுட் ஆகிட்டோம். அதனால் அது மாதிரிலாம் சொல்லாமல் வந்த உடனே அதுங்க அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துட்டு அப்புறமே டியூஷன் அனுப்புவாங்க. பொறுமையாக சொல்லி அனுப்புங்க. ஒன்றும் அவசரமே கிடையாது. இன்றைக்கே காலேஜ் படித்து வேலைக்கு சம்பாதிச்சு இன்றைக்கே கொடுத்துட்டு போகிறது கிடையாது. அவங்களுக்கு எது எப்போ நடக்கணுன்றது அந்த இயற்கை போட்டிருக்கோம். அதை பற்றி தான் நடக்கும். நீங்கள் ரொம்ப வற்புறுத்தாதீங்க. ஒன்று மட்டும் செய்யுங்க. என்ன தெரியுமா, பசங்க வளரும்போதே சொல்லணும். உங்கள் வீட்டில் என்ன நிலைமையோ அதை சொல்லி வளர்க்கணும். நம்ம வீட்டில் நிறைய வசதி இருந்தால் கூட நீ படித்து நீ சம்பாதிக்கணும். நீ சம்பாதிக்கிறதுல தான் நீ எதுவாக இருந்தாலும் செய்துக்கணும். இந்த தாத்தா சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துலாம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போவே சொல்லி கொடுக்கணும். எதுக்கு தெரியுமா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கிட்ட டியூஷன் வந்தவங்க பசங்க ப்ரைவேட் கிளாஸில் உட்கார வச்சேன். 7th தான் படிக்குது. இதுக்கே அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் மிஸ் கவிதான்றவங்க அவங்க தியானம் கூட சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதில் இருந்து கூட அந்த பசங்க என்கிட்ட சொல்கிறாங்க மிஸ் இவங்க இந்த பொண்ணை லவ் பண்ணுறோம் அப்படின்னு. டேய் என்னடா இப்போ தான்டா 7th லவ் பண்ணுறேன்னா என்னடா லவ்னா நான் தெரிய மாட்டேன், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறான். என்னடா எனக்கு தெரியல சொல்லு. லவ்னா அன்புலாம் கிடையாது. லவ்னா என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் போகிறாங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போடுறாங்களா, அதான் மேடம்ன்றாங்க. அப்புறம் இல்லைப்பா அதெல்லாம் கிடையாது, லவ்ன்றது அன்பு தான். அப்படின்னு தான் என் அப்பாக்கிட்டேருந்து காசு வாங்கி எங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம்னா அந்த பொண்ணு மட்டும் கொடுக்குறான். எது வந்தாலும் அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறான். அது கூட போய் பேசிக்கிறான் எப்போவும் அப்படின்னா. இல்லைங்கண்ணா அவன் தங்கச்சியாக கூட பழகலாம்ல அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்துங்க. அப்போது எந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துக்குது பாருங்கள். எதனால் தொலைபேசி, இந்த டிவி பார்க்குறது, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுறது, அப்பா அம்மா பேசும்போதெல்லாம் கூடவே இருந்து கேட்குறது, இதுதான் காரணம். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ச்சிங்கன்னா அவங்க ஓரளவுக்கு முன்னுக்கு வருவாங்க. நீங்கள் இப்போ விளையாட்டை விட்டது பின்னால் உங்களுக்கே வினையாக மாறும். அது மாதிரிலாம் மாறாததுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைங்க கூட எப்படி அனுசரித்து போகணுன்றத ஸ்கூலில் என்ன நடக்குதோ டெய்லி அவங்கள வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் கூட படுக்க வச்சுக்கோங்க. ஏஜ் அட்டன் பண்ணால் பசங்களை உங்களோட இருக்க வச்சுக்கணும். தனியாலாம் விடாதீங்க. இதில் அடுத்த தடை